நாங்கள் செய்திகளை உருவாக்குவதில்லை, உங்களின் கதைகளையே சொல்கின்றோம். யூடிவியின் இரவு நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் நிவேதா ஜெகநாதன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் தலைப்புச் செய்தி. பாலர் பாடசாலைகள் மற்றும் முதலாம் இரண்டாம் தர வகுப்புகள் 10ஆம் தேதி ஆரம்பம். வந்துள்ள மின் கட்டணத்தை செலுத்தியாக வேண்டும், வேறு வழியில்லை என்கிறார் அமைச்சர் பந்துல. கைப்பற்றிய போதைப் பொருட்களை 100 கோடிகளுக்கு விற்ற போலீஸ் அதிகாரிகளுக்கு விளக்கமறியல். சமூக வலைதளத்தில் வைரலாகியுள்ள வீடியோ. கஞ்சிப்பான இம்ரானின் சிறைக்கூடத்தில் தொலைபேசிகளும் சிம் அட்டைகளும் மீண்டும் மீட்பு. பல இடங்களில் தொடர்ந்து மீட்கப்பட்டு வரும் ஆயுதங்கள். மரகதக்கல் அகழ்வு பணியில் ஈடுபட்ட 200க்கும் மேற்பட்டோர் மண் சரிவில் சிக்கி பலி. மணமுடித்து மறுநாள் உயிரிழந்த மணமகன். திருமணத்தில் பங்கெடுத்த 350 பேர் தனிமைப்படுத்தலில். அவை எமது தலைப்புச் செய்திகள். இனி விரிவான செய்திகள். பாலர் பாடசாலைகள் மற்றும் தரம் 1, தரம் 2 ஆகிய வகுப்புகள் ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி ஆரம்பமாகும் என கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. அதேவேளை நடைபெறவுள்ள பாடசாலை பரீட்சைகளுக்கான திகதி குறித்து அடுத்த வாரமே தீர்மானம் எடுக்கப்படும் எனவும் அரசாங்கம் அறிவித்துள்ளது. மூடப்பட்ட பாடசாலைகளை மீள திறப்பது குறித்து கல்வி அமைச்சு அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளது. ஜூன் 29 முதல் ஜூலை 3 வரை ஆசிரியர் அதிபர் பாடசாலைகளுக்கு சமூகம் அளிக்க வேண்டும் என்றும், ஜூலை 6ஆம் தேதி தரம் 5, 11, 13 மாணவர்களுக்கும், ஜூலை 20ஆம் தேதி தரம் 10, 12 மாணவர்களுக்கும், ஜூலை 27ஆம் தேதி தரம் 3, 4, 6, 7, 8, 9 மாணவர்களுக்கும் கல்வி நடவடிக்கைகள் ஆரம்பமாகும் எனவும் முன்னர் அறிவிக்கப்பட்டிருந்தது. இருப்பினும் முன்பள்ளிகள் மற்றும் தரம் 1, தரம் 2 மாணவர்களுக்கான கல்வி நடவடிக்கைகள் குறித்து தீர்மானம் எடுக்கப்படாமல் இருந்தது. இந்நிலையில் கல்வி அமைச்சு நேற்றைய தினம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அனைத்து முன்பள்ளிகள் மற்றும் தரம் 1, தரம் 2 மாணவர்களுக்கு எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி பாடசாலைகள் ஆரம்பமாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தரம் 1, தரம் 2 மற்றும் பாலர் பாடசாலை மாணவர்களின் கல்வி நடவடிக்கைகள் குறித்து சுகாதார அதிகாரிகளுடன் பேச்சு நடத்திய பின்னரே இந்த திகதி மாற்றம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான அமைச்சர் பந்துல குணவர்தன தெரிவித்தார். 44 ලක්ෂයක් වන පාසල් දරුවන්ගේත් ලක්ෂ 3ත් 5ත් අතර වන පෙර පාසල් දරුවන්ගේත් ජීවිත පිළිබඳ ඉතාම 44 லட்சம் பாடசாலை மாணவர்களின் பாதுகாப்பு மற்றும் 3 மற்றும் 4 லட்சத்துக்கு இடைப்பட்ட பாலர் பாடசாலை பிள்ளைகளின் உயிர் பாதுகாப்பு கருதித்தான் இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்படுகிறது. சுகாதார அமைச்சின் வழிகாட்டல்களின்படி கல்வி அமைச்சுக்கு இந்த தீர்மானத்தை எடுக்க வேண்டியுள்ளது. முதலாம் தரம் மற்றும் பாலர் பாடசாலை பிள்ளைகள் சிறியவர்கள் என்பதால் முகக்கவசம் அணிவது சிரமம் என சுகாதார அமைச்சின் விசேட வைத்தியர்கள் மற்றும் சுகாதார அதிகாரிகள் மூலம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே ஆகஸ்ட் மாதம் ஆகும் வரை இந்த பிள்ளைகளின் கல்வி நடவடிக்கைகளை ஆரம்பிக்க வேண்டாம் என அறிவிக்கப்பட்டிருந்தது. பாலர் பாடசாலைகள் மற்றும் தரம் 1 மாணவர்களின் கல்வி நடவடிக்கைகள் ஆகஸ்ட் 10ஆம் தேதி ஆரம்பிக்கப்படும் என தீர்மானிக்கப்பட்டுள்ளது. අගෝස්තු මාසයේ වෙනතෙක් ඒ පන්ති ආරම්භ කරන්නට එපා කියලා. ඒ නිසා තමයි පෙර පාසල් සහ පළවෙනි ශ්‍රේණියේ පන්ති ආරම්භය අගෝස්තු මාස 10 වෙනි දිනට නියම කරලා තියෙනවා. இதேவேளை பாடசாலை மாணவர்களுக்கு நடைபெறவுள்ள பரீட்சைகள் குறித்த திகதி அடுத்த வாரமே அறிவிக்கப்படும் என கல்வி அமைச்சர் டலஸ் அழகப்பெரும அறிவித்துள்ளதாக அமைச்சர் பந்துல குணவர்தன தெரிவித்தார். මෙම විභාග පැවැත්වෙන කාලවකවානු ලබන සති වෙන විට කියන්න බලාපොරොත්තු වෙන බව එතුමා කැබිනට් මණ්ඩලයට දැනුම් දුන්නා. கைது செய்யப்பட்ட போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவின் 12 அதிகாரிகளை 8ஆம் தேதி வரை தடுத்து வைத்து விசாரணை செய்ய அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. சந்தேக நபர்களை நீதிமன்றில் முன்னிலைப்படுத்திய போது கொழும்பு பிரதான நீதவான் லங்கா ஜெயரத்ன இந்த உத்தரவினை இன்று பிறப்பித்துள்ளார். பொருள் கடத்தல்காரர்களிடமிருந்து கைப்பற்றப்பட்ட போதைப் பொருட்களின் ஒரு தொகுதியை கடத்தல்காரர்களுக்கு மீள விற்பனை செய்ததாக கூறப்பட்ட போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பிரிவின் 4 அதிகாரிகள் உட்பட 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக பிரதி போலீஸ் மா அதிபர் அஜித் ரோகன நேற்று தெரிவித்திருந்தார். அவர்களிடம் விசாரணைகள் தொடர்ந்தும் இடம்பெறுவதாகவும் தெரிவித்தார். මද්‍රව්‍යනාශක කාර්යාංශය නියෝජ්‍ය පොලිස්පතිවරයෙක්, අධ්‍යක්ෂකවරයෙක්, සහකාර පොලිස් අධිකාරිවරුන් 3 දෙනෙක් යටතේ නිලධාරීන් 300කටත් වැඩි ප්‍රමාණයක්ගෙන් සමන්විතව කටයුතු කරන විශේෂ ආයතනයක්. නමුත් මේකට සම්බන්ධ වෙන අනිත් ආයතනත් එක්ක බලනකොට இந்நிலையில் குறித்த போதைப்பொருள் மோசடி தொடர்பில் போதைப்பொருள் ஒழிப்பு பணியகத்தில் சேவையாற்றிய மேலும் 11 அதிகாரிகள் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரால் இன்று கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் போதைப்பொருள் ஒழிப்பு பணியகத்தின் சில அதிகாரிகள் போதைப்பொருள் வர்த்தகத்துடன் தொடர்புடைய பாத்தாள உலகக்குழு தலைவர் ஒருவரோடு இணைந்து செயற்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டிருந்தது.
இதற்கமைய குற்றப்புலனாய்வு திணைக்களமும் அரசாங்க புலனாய்வு சேவையும் இணைந்து விரிவான விசாரணைகளை முன்னெடுத்திருந்தன. அந்த தகவல்களுக்கு அமைய குறித்த அதிகாரிகளுடன் போதைப்பொருள் வர்த்தகத்திற்கு ஒத்துழைப்பு வழங்கிய 16 பேர் இதுவரை கைது செய்யப்பட்டிருந்தனர். போதைப் பொருளை கொண்டு செல்வதற்காக பயன்படுத்தப்பட்டுள்ள வாகனங்கள், துப்பாக்கிகள், போதைப்பொருள் விற்பனையில் ஈட்டிய கோடிக்கணக்கான பணத்தில் கொள்வனவு செய்யப்பட்டதாக கூறப்படும் தங்க ஆபரணங்களுடன் 3,12,00,000 ரூபாய் பணத்தினையும் குற்றப்புலனாய்வு திணைக்களம் இதுவரை பொறுப்பேற்றுள்ளது. இவர்களில் போலீஸ் பரிசோதகர் ஒருவர், உப போலீஸ் பரிசோதகர் ஒருவர் உள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்கள தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்நிலையில் அவர்களை கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தது. இதேவேளை கஞ்சிப்பானை இம்ரான் தடுத்து வைக்கப்பட்டுள்ள சிறைக்கூடத்தில் இருந்து தொலைபேசி மற்றும் சிம் அட்டை உள்ளிட்ட சில பொருட்கள் போலீஸ் விசேட அதிரடிப்படையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளது. பூச சிறைச்சாலை அதிகாரிகள் மற்றும் போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் இணைந்து விசேட தேடுதல் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர். இதன்போது கஞ்சிப்பானை இம்ரான் தடுத்து வைக்கப்பட்டுள்ள சிறைக்கூடத்தில் இருந்து ஆண்ட்ராய்டு ரக தொலைபேசி மீட்கப்பட்டுள்ளது. அத்தோடு சிம் அட்டைகள் 2ம் தொலைபேசி சார்ஜரும் மீட்கப்பட்டதாக போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் தெரிவித்துள்ளனர். மேலும் ஹோமாகம கந்தலான பகுதியில் இருந்து வெடிப்பொருட்கள் சில போலீசாரால் இன்று கைப்பற்றப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. 4 கைக்குண்டுகள் மற்றும் கைத்துப்பாக்கி ஒன்றும் கைப்பற்றப்பட்டுள்ளன. அண்மையில் அத்துருகிரிய பகுதியில் T-56 ரக துப்பாக்கியுடன் கைது செய்யப்பட்ட நபர் வழங்கிய தகவலுக்கு அமைய இந்த ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. முகக்கவசம் அணிவது குறித்து கொழும்பு தெஹிவளை பிரதேசத்தில் பதிவாகியதாக கூறப்படும் வீடியோ ஒன்று தற்போது வைரலாகியுள்ளது. කවුරුත් මෙහෙට එන්නේ හෙඩ් ඔෆිස් නෙමෙයි හෙඩ් ඔෆිස් කිව්වට කමන්නේ account එකේ තියෙන මෙහෙනේ මේගොල්ලන්ගේ එතකොට ෂෝල් එක ගලවන්න කියන්නේ කවුද කාටද අයිතිය තියෙන්නේ ෂෝල් එක ගලවන්න කියන්නේ මෙතන මූණ වහන්න එපා කියලා තියෙන මූණ වහන්න නෑ මෙතන මූණ ඔක්කොම වහලා තියෙනවා මේ ඔක්කොම මාස් දාන්න කියන්නේ දැන් මෙතන මූණ වහන ප්‍රශ්න නෙමෙයි මෙතන තියෙන්නේ මෙතන තියෙන ඔළුව වහන්නේ ID දෙන්න බෑ නෝටද මොකටද ID මොකටද ID මොකටද කියනවද බැංක් එතුට යන ID ඕනද ඔක්කොම කාටරි බැංක් මිස් කාටරි බැංක් එතුට යන ID වෙන්නද ඕනද එතකොට මගේ මොනවද මෙතන තියෙන ප්‍රශ්නේ ඉන්න චෙක් එක මාරු කරනවා නම් ID වෙන්නන්න පුළුවන් ID වෙන්නන්න ඕනේ මූණ ඇරලා තියෙන මොකටද ID කියන්නේ මට දැන් ID වෙන්නකද මම එතුට යන්න ඕනේ ෆේස් වාගන නෑනේ මෙතන ෆේස් වාගන නේ ෆේස් වාගන කොහෙද ඉන්නේ මෙතන ෆේස් වාගන නේ කවුද ෆේස් වාගන ඔක්කොම තමයි මේ ෆේස් වාගන ඉන්නේ ඔක්කොම දැන් මාස් දාලා මට ඔළුවෙන් ගලවන්න මොකටද මේක මාස් දාගන්න මම මාස් දාගන්න මෙතන මාස් ගලවන්න නේ කියලා තියෙන්නේ මෙතන මාස් දාන්න ඔළුවෙන් ගලවන්න මිස්ටර් කවුද මට අයිතිය තියෙනවා මාස් දාන්න මට මාස් දාන්න පුළුවන් මෙතන මාස් දාන්න මේ මිස්ටර් මාස් ගලවන්න කියලා තියෙනවා මොකටද අද නෑ මේක වහන්න කියන ඔළුවෙන් ගලවන්න කියනවා මෙතන මම ඉරක්මලා මේනේ මට විශ්වද මම ඉන්නේ මේක තමයි මේම මාස් එක දාලා තමයි මේ මාස් දාන්න කියන්නේ මේව ඔළුවෙන් ගලවලා ඉන්න කියන්නේ නෑ යාට කියන මොන ගලවන්න කියන්නේ නෑ යා ඔළුවෙන් ගලවුවා තමයි ඒකට එන්න කියලා ඔළුව දාගන්න එන්න බෑ කිම දැන් තේගානේ එළියෙන්නවා බෙන්ගලු යා මැචිකොම එන්න බෑ අද නේද ඒක අපි අයිති එක ඒක අපි අයිති ඒක අපි අයිති ඒක අපි අයිති එක எந்த பெண்களும் யாரும் வச்சுக்கோங்க எந்த பெண்களும் யாரும் தலைய மறைக்கிறது இல்லன்னு சொன்னா உங்களோட உரிமை அது யாருக்காகவும் யாரும் விட்டு கொடுக்கறது இல்ல உரிமைகளை விட்டு கொடுத்து வாழ வேண்டிய அவசியம் இந்த நாட்டில் யாருக்கும் இல்ல என்றது இந்த இடத்துல சொல்லிக்கொண்டு இப்ப உரிமையோட தர அவங்களோட கண்டுபிடிங்க கேட்கறது திப்பே கவுது கேட்கறது திப்பே மீதன இப்ப கஸ்டமர் ஒண்ணு கெடுத்திருக்கிறாங்க முந்தானியோட ரைட் ஓகே கவுது பேருங்க அப்படி தான் 2011ஆம் ஆண்டு உலகக்கிண்ண தொடரில் இலங்கை அணியின் தலைவராக செயற்பட்ட குமார சங்கக்கார வாக்குமூலம் வழங்குவதற்காக இன்று விசேட விசாரணை பிரிவில் ஆஜராகி வெளியேறியுள்ளார். சுமார் 8 மணித்தியாலங்கள் அவர் வாக்குமூலம் வழங்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. துறை அமைச்சரான மஹிந்தானந்த அழுத்கமைகேவின் கருத்து தொடர்பான விசாரணைகளில் வாக்குமூலம் அளிக்க வருமாறு முன்னாள் அணித்தலைவரான குமார் சங்கக்காரவுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. இன்று காலை 9 மணி அளவில் விசாரணை பிரிவில் ஆஜரான குமார் சங்கக்கார சுமார் 8 மணித்தியாலங்கள் வரை சாட்சியம் வழங்கியிருந்தார்.
நேற்று உப்புல்தரங்கவிடம் வாக்குமூலம் பெறப்பட்டது. இதேவேளை அதற்கு முன்னர் இலங்கை கிரிக்கெட் தெரிவுக்குழுவின் தலைவர் அரவிந்த் டி சில்வா மேற்படி குற்றச்சாட்டுகள் தொடர்பில் நேற்று முன்தினம் 6 மணி நேரம் சாட்சியம் அளித்துள்ளார். இதேவேளை குமார் சங்கக்கார விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளமை உச்சகட்ட அரசியல் பழிவாங்கலாகும் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹரின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். ඕමාගම ක්‍රීඩාංගනය ගැන ජනාධිපති මහින්ද රාජපක්ෂ මහත්තයාට ලොකු උමනාවක් තියෙනවා. මොකද මහින්ද රාජපක්ෂ දියගම ක්‍රීඩාංගණයට අයිති පරිශ්‍රයක්. මහජන විරෝධයක් ආවා. මහජන විරෝධ. එතකොට ක්‍රිකට් ක්‍රීඩකයෝ ගෙන්නුවා. මේ ක්‍රිකට් ක්‍රීඩකයන්ට ලොකු විශ්වාසයක් තිබුණා. சர்வதேச கிரிக்கெட் சபையின் தலைவராக குமார் சங்கக்காரவை நியமிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டிருந்தால் அந்த பதவிக்காக போட்டியிடும் ஏனைய நாடுகளிடம் பணத்தை பெற்று எமது நாட்டு வீரர்களை காட்டிக் கொடுப்பதற்காக மஹிந்தானந்த அழுத்கமையே இவ்வாறு குற்றஞ்சுமத்தியுள்ளாரா என்ற சந்தேகம் எழுகிறது. 2011ஆம் ஆண்டு நடைபெற்ற உலக கிண்ண தொடர் பற்றி இப்போது பேசப்படுவதற்கான நோக்கம் என்ன? அண்மையில் ஹோமாகம விளையாட்டு மைதானம் தொடர்பில் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷவுடனான சந்திப்பில் குமார் சங்கக்கார மற்றும் மஹேல ஜெயவர்தன போன்றோர் கருத்து வெளியிட்டிருந்தனர். அதுபோன்ற பிரம்மாண்டமான விளையாட்டு மைதானங்கள் அமைக்கப்படும் பட்சத்தில் சாதாரண வீரர்களுக்கு கிரிக்கெட் விளையாடுவதற்கான வாய்ப்புகள் கிடைக்காமல் போகும் என்பதற்காக அவர்கள் அந்த மைதானம் தேவையற்றது என்று கூறினார்கள். ஆனால் இதனை அவமானமாக கருதியே மஹிந்தானந்த அழுத்கமையே இவ்வாறானதொரு போலியான குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். இது உச்சகட்ட அரசியல் பழிவாங்கலாகும். குமார் சங்கக்கார என்பவர் இலங்கையில் முன்னணி விளையாட்டு வீரர் என்பதை தாண்டி உலகளாவிய ரீதியில் மிக பிரசித்தி பெற்ற கௌரவம் மிக்க நபராவார். நாட்டுக்கு பெரும் கீர்த்தியை பெற்றுக் கொடுத்த அவர்களை இவ்வாறு பழிவாங்குவது மிகவும் கவலைக்குரிய விடயமாகும். கிரிக்கெட்டையும் கிரிக்கெட் விளையாட்டு வீரர்களையும் அரசியல் பழிவாங்கலிலிருந்து பாதுகாப்பதற்கு ஒன்றிணையுமாறு நாமல் ராஜபக்ஷவுக்கு அழைப்பு விடுக்கின்றேன். දේශපාලන ඡන්දයක් කාලේ නිසා අපි ඉල්ලීමක් කරනවා. එන්න අපිත් එක්ක එකතු වෙන්න දේශපාලන එපා. ටෙලිෆෝන් එක අමතක කරන්න. මම ඒක පිටියෙන් කතා කරේ මගේ පසුබිම මේක නිසා. නමුත් මම මෙතනදී දේශපාලන ගන්න මම නාමල් රාජපක්ෂට ආරාධනා කරනවා. එන්න මේ ක්‍රීඩකයෝ ආරක්ෂා කරන්න ඉස්සරහට එන්න අපි දේශපාලන මෙතනට ගාව ගන්න නැහැ කියන දණට එන්න. இதேவேளை குமார் சங்கக்கார, உப்புல்தரங்க மற்றும் அரவிந்த் டி சில்வா ஆகியோரை விளையாட்டுத் துறையில் இடம்பெறும் தவறுகள் தொடர்பில் ஆராயும் ஆணைக்குழுவில் அழைத்தமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஐக்கிய மக்கள் சக்தியினால் இலங்கை கிரிக்கெட் சபைக்கு முன்னால் ஆர்ப்பாட்டம் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதில் முன்னாள் அமைச்சர்களான ஹர்ஷ டி சில்வா, மஹிந்த திசாநாயக்க, முன்னாள் ஆளுநர் அசாத் சாலி, மேலும் கிரிக்கெட் ரசிகர்களும் கலந்து கொண்டிருந்தனர். அரசியல் நோக்கத்திற்காகவே இவ்வாறான பழிவாங்கல்களையே அரசாங்கம் திட்டமிட்டு செய்து வருவதாக முன்னாள் அமைச்சர் ஹர்ஷ டி சில்வா தெரிவித்திருந்தார். මේ රටේ ඉන්න හැමෝම මහලට ආදරේ. මේ රටේ ඉන්න හැමෝම කුමාරට ආදරේ. මේ රටේ ඉන්න හැමෝම අරවින්දට ආදරේ. මේ රටේ ඉන්න හැමෝම ඒ අපේ ක්‍රිකට් ක්‍රීඩකයන්ට ආදරේ. හරිද? ඒ කට්ටියට එහෙම කරනකොට අපේ මිනිස්සුන්ට අමාරුයි ඒක. ඒක දේශපාලන වේදයක් නෑ. මන් දන්නේ නැහැ කුමාරලා කාට ඡන්ද දෙනවද කියලා. මම දන්නේ නැහැ මහලලා කාට ඡන්ද දෙනවද. இதேவேளை சர்வதேச கிரிக்கெட் சபையின் தலைவர் பதவியிலிருந்து சஷாங்க் மனோகர் விலகியுள்ளார். அவரது 4.5 ஆண்டு கால பதவிக்காலம் முடிவுக்கு வந்துள்ள நிலையில் சஷாங்க் மனோகர் இன்று குறித்த பதவியிலிருந்து விலகியுள்ளார். நேற்று நடைபெற்ற சர்வதேச கிரிக்கெட் சபை கூட்டத்தில் பிரதி தலைவர் இம்ரான் கவாஜா தேர்தல் நடைபெறும் வரை தலைவர் பொறுப்பை ஏற்றுக்கொள்ள சம்மதம் தெரிவித்ததால் சஷாங்க் மனோகர் பதவி விலகியுள்ளார். எதிர்வரும் வாரம் சர்வதேச கிரிக்கெட் சபை தலைவர் தேர்தலுக்கான நடைமுறை குறித்து ICC அறிவிக்க உள்ளது. சர்வதேச கிரிக்கெட் சபையின் தலைவராக இந்திய கிரிக்கெட் அணியின் சபை முன்னாள் தலைவர் சஷாங்க் மனோகர் கடந்த 2015ஆம் ஆண்டு நவம்பரில் இருந்து பணியாற்றி வந்தார். இதேவேளை 3வது தடவையாகவும் தலைவர் பொறுப்பில் நீடிக்க விரும்பவில்லை என்று ஏற்கனவே தெரிவித்திருந்தார். இந்நிலையில் பதவிக்காலம் நிறைவடைந்ததை தொடர்ந்து பொறுப்பில் இருந்து சஷாங்க் மனோகர் நேற்று விலகினார். ICCயின் இடைக்கால தலைவராக செயல்படும் இம்ரான் கவாஜா, இங்கிலாந்தின் காலின் கிரேவ், இந்தியாவின் சௌரவ் கங்குலி உள்ளிட்டோரின் பெயர்கள் அடுத்த ICC தலைவர் பதவிக்கு பிரேரிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மின்சார கட்டண பட்டியல் குறித்த கலந்துரையாடல் அடுத்த அமைச்சரவை கூட்டத்திலேயே இடம்பெறும் என அமைச்சரும் அமைச்சரவை பேச்சாளருமான பந்துல குணவர்த்தன இன்று அறிவித்துள்ளார். தற்பொழுது கிடைத்துள்ள மின்சார கட்டண பட்டியல்களை எப்படியும் செலுத்தியாக வேண்டும் எனவும் அமைச்சர் இதன்போது தெரிவித்துள்ளார். கோவிட்-19 தொற்று பரவலை கட்டுப்படுத்த விதிக்கப்பட்ட ஊரடங்கு சட்டம் காரணமாக மின்சார பாவனை சடுதியாக அதிகரித்திருந்தது. இந்நிலையில் கடந்த 3 மாதங்களில் மின்சார பாவனையாளர்களுக்கு வழங்கப்பட்ட மின்சார பாவனைக்கான கட்டண பட்டியல் எதிர்பாராத விதமாக அதிகரித்துள்ளதாக மின்சார பாவனையாளர்கள் பலர் குற்றம் சாட்டினர். இந்த மின்சார கட்டண பட்டியல்களுக்கு அரசாங்கம் சலுகைகளை வழங்க வேண்டும் என பல தரப்பினராலும் கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன. இந்த மின்சார பட்டியல் 3 மாதத்தில் வந்ததிலிருந்து மக்களுக்கு அதனை எவ்வாறு பே பண்ணுவது, அதற்கான வருமானத்தை எவ்வாறு பெற்றுக் கொள்வது
தடுமாறிக் கொண்டிருக்கின்றார்கள். மின்சார பாவனை இருப்பது தவிர்க்க முடியாத விடயம். ஆகவே இந்த சந்தர்ப்பத்தில் அரசாங்கம் நிச்சயமாக அவர்களுக்கான நிவாரணத்தை வழங்க வேண்டும். இந்நிலையில் இந்த மின்சார பட்டியல்கள் பிரச்சினைகள் குறித்து அடுத்த அமைச்சரவை கூட்டத்தில் தான் கலந்துரையாடப்படும் எனவும் தற்பொழுது கையிருப்பில் உள்ள மின்சார கட்டண பட்டியல்களை மின்சார பாவனையாளர்கள் செலுத்தியாக வேண்டும் எனவும் அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான பந்துல குணவர்தன இன்று அறிவித்தார். නිවස තුළම සිටීම කරන කොටගෙන කොයිඩ් 19 වසංගතය යටතේ විදුලි බල පරිභෝජනය වැඩි වෙලා තියෙන බව ඇත්ත. கடந்த காலங்களில் மின்சார பாவனை கட்டண பட்டியல் எதிர்பாராத விதமாக அதிகரித்துள்ளது என்ற முறைப்பாடுகள் கிடைத்தன. கோவிட்-19 தொற்று காரணமாக வீடுகளுக்குள்ளேயே இருந்ததால் மின்சார பாவனை அதிகரித்து இருக்கிறது என்பது உண்மை. அப்படித்தான் பாவனை அதிகம் என்பதால் கட்டணமும் அதிகரிக்கும். ஆனால் இப்பொழுது ஏற்பட்டுள்ள இந்த அசாதாரண நிலையின் தாக்கம் எங்கள் அனைவரையும் பாதித்துள்ளது என்பதால் மார்ச் மாதத்திற்கு முந்தைய 3 மாதாந்த கட்டண பட்டியல்களை பாருங்கள். அந்த 3 மாதங்களுடன் ஒப்பிடுகின்ற பொழுது எதிர்பாராத விதமாக கட்டண பட்டியல் அதிகரித்திருக்கிறது என்றால் அதனை சரி செய்ய முடியுமான திட்டங்கள் பற்றி அடுத்த அமைச்சரவை கூட்டத்தில் முன்வைக்குமாறு அறிவித்துள்ளோம். எனவே இப்பொழுது இருக்கின்ற பிரகாரம் மின் கட்டணத்தை செலுத்துங்கள். அடுத்த வாரம் ஆகின்ற பொழுது திட்டம் ஒன்றை உருவாக்கி சலுகைகளை வழங்க எதிர்பார்க்கின்றோம் என்பதை அறிவிக்கின்றோம். ඒ අනුව දැනට මේ තියෙන ආකාරයට විදුලි බිල ගෙවන්නට අවශ්‍යම ලබන සතිය වන විට ක්‍රමවේදයක් සකස් කරගෙන ඇවිල්ලා ඒ සඳහා සාහනයක් ලබා දෙන්නට බලාපොරොත්තු වෙන බව අපි දැනුම් දෙනවා. இடைவேளையை தொடர்ந்து செய்தியை எதிர்பாருங்கள். செய்திகள் தொடர்கின்றன. அரசியல் மேடைகளில் பேசப்படும் கருத்துக்களை அடுத்து பார்க்கலாம். තුනෙන් දෙකක් ගන්න ඕන. අපිට තුනෙන් දෙකක් අවශ්‍යයි. ව්‍යවස්ථාව වෙනස් කරන්න, දැන් ඇත් වෙලා තියෙන තත්ත්වේ විරට දුවගන්න, ව්‍යවස්ථාව වෘත්ති කරපු උදවියකින් ඒවා ඒ තත්ත්වයන් වෙනස් කරන්න අපිට අවශ්‍යයි. අනිත් එක எமக்கு 3/2 பெரும்பான்மை அவசியமாகிறது. அரசியலமைப்பில் மாற்றம் செய்ய வேண்டும். தற்போதுள்ள நிலையில் இருந்து நாட்டை மீட்டெடுக்க வேண்டும். அரசியலமைப்பில் ஏற்படுத்தப்பட்ட பாதிப்பை சரி செய்வதற்கு இந்த அதிகாரம் தேவைப்படுகிறது. ஜனாதிபதி தேர்தலில் நாம் வெற்றி பெற்றோம். ஜனாதிபதியுடன் இணைந்து பணியாற்றக்கூடிய அணியொன்றை தேவையாக இருக்கின்றது. அவ்வாறு இல்லையெனில் கடந்த 5 வருடத்தில் நடந்ததை மீண்டும் நடக்கும். கடந்த 5 வருடங்களில் ஜனாதிபதிக்கும் பிரதமருக்கும் இடையே ஏற்பட்ட பிரச்சனைகளினால் இறுதியில் நாட்டுக்கே நட்டம் ஏற்பட்டது. ஜனாதிபதி சொல்வதை அமைச்சரவை உள்ளிட்ட பிரதமர் செய்வதில்லை. பிரதமர் சொல்வதை ஜனாதிபதி செய்வதில்லை. இந்த பிரச்சனையினால் இந்த நாட்டு மக்களே பாதிக்கப்பட்டனர். சட்டங்களை நிறைவேற்றிக் கொள்ள நாடாளுமன்றம் ஒன்று தேவையாக இருக்கின்றது. அந்த நாடாளுமன்றம் ஜனாதிபதியின் வேலை திட்டங்களை வலுப்படுத்தும் வகையில் அமைய வேண்டும். அதனால் ஒரே அணியில் இருப்பவர்களுக்கு இதனை செய்ய முடியும். ஜனாதிபதியுடன் பணியாற்ற முடியும் என்றும் தற்போது சஜித் பிரேமதாசவும் கூறுகின்றார். அதனை விட நல்ல இடத்துக்கு எனக்கு செல்ல முடியும் என்று நான் கூறினேன். මගේ අදහස තමයි ඒකීය ශ්‍රී ලංකාවක් තුළ බලය වෙදුණු 13 වෙනි ආණ්ඩුක්‍රම ව්‍යවස්ථාව ඒ විදිහට තියෙන්නට ඕන. ஒன்றிணைந்த நாட்டிற்குள் அதிகார பரவலாக்கத்தை அமுல்படுத்தும் 13வது அரசியலமைப்பு சட்டம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. நான் 13வது அரசியலமைப்பை பாதுகாப்பேன். இந்த 13வது அரசியலமைப்பின் ஊடாக கிடைத்த மாகாண சபைகள் ஊடாக நடைபெறும் சேவைகள் மேலும் வினைத்திறனான முறையில் முன்னெடுக்கப்பட வேண்டும். மேலும் 13வது அரசியலமைப்பில் திருத்தங்களை மேற்கொள்வதை நான் விரும்பவில்லை. 13 වෙනි සංශෝධනය අපි ඒ විදිහටම තබන්නට ඕන. ඒක වෙනසක් කරනවට මම එකඟ නැහැ. நாங்கள் எதிர்பார்க்கிறோம் இந்த நாட்டு மக்கள் கடந்த காலங்களில் விட்ட தவறுகளை திருத்திக் கொண்டு இந்த தேர்தலிலே நாம் முன்வைத்திருக்கின்ற பிரதமர் வேட்பாளரை வெல்லச் செய்வதற்கு மக்கள் ஒன்றுபடுவார்கள். எங்களுடைய ஐக்கிய மக்கள் சக்தியை பலப்படுத்துவார்கள். எல்லா இன மக்களும் மத மக்களும் இந்த நாட்டின் மீது பற்று கொண்டவர்கள். நாடு பிளவுபடாமல், நாடு ஒற்றுமையாக நாட்டில் வாழுகின்ற சமூகங்கள் பிளவுபடாமல், மதங்களுக்கிடையிலே இனங்களுக்கிடையிலே பிளவுகள் வந்து விடாமல் ஒற்றுமையாக வாழக்கூடிய ஒரு நல்ல ஜனநாயக ஆட்சியை தருவதற்காகத்தான் நாங்கள் இந்த தேர்தலிலே களத்தில் இருக்கிறோமே என்பதை மக்கள் நன்கு அறிவார். 2 கட்சிகளும் பெரும்பான்மை மக்களுடைய ஆதரவை பெற்று ஆட்சி அமைக்க வேண்டும் என்று திட்டங்களை வகுத்திருக்கின்றன. அந்த அடிப்படையில் பெரும்பான்மை மக்களின் வாக்களை பெறுவதற்கு இன்று முஸ்லிம் சமூகத்தை பகடக்காய்களாக அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். எங்களுடைய பயணம் பாராளுமன்ற பிரதித்துவத்தை அதிகரிப்பதும், இவர்கள் ஆட்சியை எவ்வாறான சூழ்நிலைகள் வந்தாலும் 3/2 பெரும்பான்மை பெறாமல் எந்த கட்சியாலும் ஆட்சியை சரியாக செய்ய முடியாது என்பதும் அவர்கள் இருக்கின்ற பலகீனமாக நாங்கள் பார்க்கிறோம். அரசியல்வாதிகள் குறித்து மக்கள் தெரிவித்துள்ள கருத்துக்களை அடுத்து பார்க்கலாம். இலங்கையின் அரசியல் களம் நாளுக்கு நாள் சூடுபிடித்து வருகின்ற நிலையில் கொழும்பு மாவட்டத்தின் கொம்பனி தெரு பிரதேசத்தின் மக்களினுடைய குறைகளையும் குரல்களையும் பதிவு செய்வதற்காக வருகை தந்திருந்தோம். அவர்கள் தெரிவித்த கருத்துக்கள்
அடுத்து දැන් කොරෝනා ප්‍රශ්නය නිසා ගොඩක් ජනතාව අසරණ වුණා. දැන් අසරණයි ගොඩක්ම. ඉතින් ඒකින්ද මේ ආර්ථික තත්ත්වය ගොඩක්ම පහළ වැහලා තියෙන්නේ. මම හිතනවා මේ කොරෝනා කේස් එක ගොඩක්ම බලපෑවා මේ රටේ විතර නෙවෙයි මේ මුළු ලෝකෙටම බලපෑවා මේ ආර්ථික ප්‍රශ්නය. මගේ නම් ඉතින් පෞද්ගලික මතයක් තියෙන ඉතින් ඡන්දයක් තියෙනවා නම් ඉතින් ගොඩක්ම දුරට ඉතින් මේ ජනතාව එක රාශී වෙනවා. ඉතින් එක රාශී වෙනකොට මේක මේ මගේ පෞද්ගලික මතයක් විතරයි මේක. මොකද ඒක රාශී වුණාකොට මේක ගොඩක් දුරට මේක තව ව්‍යාප්තිය වැඩි වෙනවා. නෑ කිසිම මන්ත්‍රීවරයෙක් අපේ දුකස බැලුවේ නෑ. ඒගොල්ලන් ඉතින් ඡන්ද කාලේ විතරයි ඉතින් ඒගොල්ලන්ට සමහර දවස්වල ඒගොල්ලන් හිනුත් පේන්නේ ඡන්ද කාලේ විතරනේ ජනතාව. අලුත් පාර්ලිමේන්තුවට නම් පත් වෙන්න මගේ මතය නම් ජනතාව ඉස්සෙල්ලාම රාජ්‍ය නායකයට ජනතාවගේ බඩගින්න හඳුනන්න වෙන්න ඕන. උගත්කමට තමයි මුළු තැන. දෙවනුව ජනතාවගේ බඩගින්න හඳුනන්න நாயகෙක් වෙන්න ඕන. මගේ පෞද්ගලික மතය. தேர்தல் வந்து இப்படி தான் வரணும். ஆனால் இந்த டைமில் மக்கள்கிட்ட சிக்கல் காரணால கொஞ்சம் மக்களை பற்றி அவங்க யோசிக்கணும். யோசித்து ஒரு நல்ல முடிவுன்னு எடுத்தால் நல்ல. පාර්ලිමේන්තු මන්ත්‍රීගොල්ලන්ගෙන වැඩක් නැහැ. ඇවිල්ලා බලන්නේ හොයන්නේ මුකුත් නැහැ. ඒවෙන් වැඩක් නැහැ. අපිට හිතුනොත් අපි ඡන්ද දෙන්නෙත් නැහැ. ඒ කියන්නේ කැලණි ආසනේ ගැන මම ඉච්චර කතා කරන්නේ. අපි බලාපොරොත්තු වෙන ගෝඨාභය මහත්තයාගේ මේ දැන් තියෙන தත්ත්වය හොඳයි. ඒ විදිහට යනවා නම් අපි කැමතියි. யார் வந்தால் இது நல்லா நடக்குமோ நாடு அவங்க வரவேன்னு சொன்னாங்க எதிர்பார்க்குறோம். எப்படியானாலும் சொன்னால் நேர்மையாக நியாயமாக நடந்து கொள்ள ஆட்களாக இருக்க வேணும் அவங்க. பொது தேர்தல் ஒன்று வைக்கிறது நல்ல நாட்டு நிலைமையை பொறுத்தவரையில் தான் அதை செஞ்சிருக்கேன். இங்கே மக்கள் மிச்சம் கஷ்டத்தில் இருக்கிறாங்க. கோடிக்கணக்கு பொது தேர்தலுக்கு செலவழிக்கிறாங்க. அப்படின்ட்டு பார்க்கக்குள்ள இந்த தேர்தல் ஒன்று இப்போ நடத்த தேவையில்லைன்றது எங்களுடைய நோக்கம். கொழும்பு மாவட்டத்திலிருந்து முதல்ல முக்கியமாக அளிக்க வேண்டியது இந்த போதைப் பொருள் தான். விலைவாசியெல்லாம் கூட தான் இருக்கு. மக்களுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனாலும் இந்த எலெக்ஷன் வச்சதுக்கு மனுஷனுக்கு மிச்சம் சங்கடத்தில் தான் இருக்கிறாங்க மக்கள்கள். பிரச்சனை தான் இருந்து கொண்டிருக்கிறாங்க மக்கள்கள். இப்போ முன்னேற்றம் ஒன்றும் இல்லை மக்களுக்கு. அரசாங்கம் அவங்களோட வாசியை பார்த்து தான் வச்சிருக்கிறாங்க. அவங்களோட தேவைக்காக வச்சு கொண்டிருக்கிறாங்க. இந்த ஜங்ஷனில் உள்ள ஆட்களுக்கு ஒரு மெயின் டொய்லெட் ஒன்று இல்லை. இப்போ எல்லா இடத்துலையும் டொய்லெட் இருக்கு. எல்லாம் பஸ் ஸ்டாண்டுகள்லாம் அங்கே இங்கிட்டு ஒரு டொய்லெட் வாரவங்க போகிறவங்களாம் இந்த சின்ன பார்க்கணும் தான் 1-2 போகிறாங்க. 2க்கும் போகிறாங்க. சில இதை நாத்தம் தாங்க முடியல அங்கிட்டு. அப்போ வந்து இந்த அந்த அதுதான் டொய்லெட். அந்த டொய்லெட்டை ஆட்களுக்கு ஒரு பொது டொய்லெட் ஒன்று செஞ்சு கொடுத்தா பெரிய விஷயமாയിരിക്കും. அவங்களோட யூடியூபுக்கும் பெரிய விஷயமாയിരിക്കും. ஆத்திரத்தாடிக்கு சொல்லுவாங்க தானே. அதுதான் இது. யாருனால கவலை நல்ல தலைவர் தான் நாங்கள் எதிர்பார்க்கணும். நல்ல இளைய தளபதி ஆகிக்கணும். நல்ல ஸ்ட்ராங்கான அப்படி ஒருத்தர் தான் எங்களுக்கு நாங்களும் எதிர்பார்க்குறோம். இப்போ சாதாரணமாக இந்த எலெக்ஷனுக்கு எப்படியும் 1000 கோடி செலவழிக்கிறாங்க. இந்த 1000 கோடியை மக்களுக்கு செலவழிச்சா ரொம்பவே பிரயோசனமாக இருக்கும். இப்போ கவர்மெண்டாலேலாம் சொன்னாங்க தொழில் அப்படியெல்லாம் விலக்க இயலாது அப்படி இப்படின்னு சொல்லி. ஆனால் மிச்ச இடத்துல விலக்கிக்கிறாங்க. அது அந்த கவர்மெண்ட் பார்க்குறதும் இல்லை, பார்த்தும் பார்க்காத மாதிரி தான் இருக்குது. மற்றது இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் பொதுவான டொய்லெட் ஒன்று இல்லை. அதால் பொதுவான டொய்லெட் ஒன்று இந்த ஏரியாவுக்கு வேணும். இன்றைய தினம் கொழும்பு மாவட்டத்தின் கொம்பனி தெரு பகுதியின் மக்களினுடைய குறைகளையும் குரல்களையும் பதிவு செய்திருந்தோம். அவர்களின் முக்கியமான பிரச்சனையாக கொம்பனி தெரு பகுதியிலே பொதுவானதொரு கழிப்பிட வசதியின்மை, வேலைவாய்ப்பு இன்மை தொடர்பாக அவர்கள் தெரிவித்திருந்தனர். இன்னும் ஒரு பிரதேசத்தின் மக்களினுடைய குறைகளையும் குரல்களையும் பதிவு செய்யும் வரை ஒளிப்பதிவாளர் காண்டிபனுடன் JM ஜுசை. தேசிய லொத்தர் சபையினால் சுமார் 2 கோடி ரூபாய் பெறுமதியான PCR இயந்திரம் ஒன்று தேசிய வைத்திய ஆராய்ச்சி நிறுவனத்திற்கு அன்பளிப்பு செய்யப்பட்டுள்ளது. இதேவேளை நாட்டில் கோவிட் தொற்றுக்குள்ளானவர்களில் சுமார் 80% அதிகமானவர்கள் முழுமையாக குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். நேற்றைய தினம் நாட்டில் 7 கொரோனா தொற்றாளர்கள் இனங்காணப்பட்டிருந்தனர். ஐக்கிய ராஜ்யத்திலிருந்து வந்த ஒருவரும், பங்களாதேஷிலிருந்து வந்த 4 இந்தியாவிலிருந்து வருகை தந்த ஒருவரும், துபாயிலிருந்து வருகை தந்த ஒருவருமே இவ்வாறு தொற்றாளர்களாக இனங்காணப்பட்டிருந்தனர். வெளிநாடுகளிலிருந்து நாட்டிற்கு வருகை தந்தோரிடையே இதுவரை 769 பேர் கோவிட் தொற்றாளர்களாக இனங்காணப்பட்டுள்ளனர். மேலும் 30 வெளிநாட்டு பிரஜைகளும் நாட்டில் கோவிட் தொற்றாளர்களாக இனங்காணப்பட்டுள்ளனர். இதுவரை கடற்படையைச் சேர்ந்த 904 பேர் கோவிட் தொற்றாளர்களாக இனங்காணப்பட்டுள்ளனர். இவர்களில் 848 பேர் தொற்றிலிருந்து பூரணமாக குணமடைந்துள்ளனர். 56 கடற்படை வீரர்களே தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதேவேளை இன்று மாலை 6 மணி வரையிலான நிலவரப்படி இலங்கையில் கொரோனா வைரஸ் தொற்றுக்குள்ளானவர்களுடைய மொத்த எண்ணிக்கை 2061 பதிவாகியுள்ளது. இன்று மாலை புதிதாக இனங்காணப்பட்ட தொற்றாளர்களில் 5 கத்தாரிலிருந்து நாட்டிற்கு வருகை தந்தவர்கள். இதுவரையில் 1827 பேர் பூரணமாக குணமடைந்துள்ளனர். 223 பேர் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 11 மரணங்கள் நாட்டில் இடம்பெற்றுள்ளன.
கோவிட் தொற்று இருக்கலாம் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் 58 பேர் நாடளாவிய ரீதியில் உள்ள வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். மேலும் தனிமைப்படுத்தல் நிலையங்களில் இருந்து 800 பேர் இதுவரை தொற்றாளர்களாக இனக்காணப்பட்டுள்ளனர். நாட்டில் உள்ள சாதாரண மக்களிடையே இதுவரை 313 பேரை கோவிட் தொற்றாளர்களாக இனக்காணப்பட்டிருந்தனர். நாட்டில் நேற்றைய தினம் 1296 PCR பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. கடந்த பிப்ரவரி 18ஆம் தேதி தொடக்கம் இதுவரை 1,09,106 PCR பரிசோதனைகள் நாட்டில் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக சுகாதார மேம்பாட்டு பணியகம் அறிவித்துள்ளது. இதேவேளை COVID-19 வைரஸை இலகுவாக கண்டறியக்கூடிய 2,20,00,000 ரூபாய் பெறுமதியான தன்னிச்சையாக இயங்கக்கூடிய PCR இயந்திரம் ஒன்று தேசிய வைத்திய ஆராய்ச்சி நிறுவனத்திற்கு அன்பளிப்பு செய்யப்பட்டுள்ளது. தேசிய லோத்தர் சபையை இந்த அன்பளிப்பை வழங்கியுள்ளது. கொரோனா வைரஸ் பரவல் காரணமாக பல நாடுகளிலும் சிக்கி தவிக்கும் இலங்கையர்களை மீண்டும் நாட்டிற்கு அழைத்து வரும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் மாலைத்தீவு சுற்றுலா விடுதிகளில் சேவையாற்றிய 178 இலங்கையர்கள் இன்று நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர். இலங்கை விமான சேவைக்கு சொந்தமான விமானத்தில் இன்று மதியம் மத்தள விமான நிலையத்திற்கு இவர்கள் அழைத்து வரப்பட்டுள்ளனர். மேலும் கத்தாரிலிருந்து 21 இலங்கையர்கள் இன்று காலை விசேட விமானம் மூலம் இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர். மேலும் அபுதாபியில் இருந்து ஒருவரும் மாலைத்தீவிலிருந்து மேலும் 69 பேரும் இன்று கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளனர். இதனிடையே தென்கொரியாவில் இருந்து 262 இலங்கையர்கள் இன்று மாலை நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர். ஸ்ரீலங்கன் விமான சேவைக்கு சொந்தமான UL 471 என்ற விமானத்தில் மாலை 3:55 மணியளவில் இவர்கள் கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர். இவ்வாறு நாட்டிற்கு வருகை தந்த அனைவரிடமும் PCR பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளன. சுற்றுலா பயணிகளின் உள்ளத்தை கவர்ந்த நிலாவெளி கடற்கரையோர விடுதிகள் தற்போது திறக்கப்பட்டுள்ளன. ஆனால் சுற்றுலா பயணிகளின் வருகை இல்லாமல் விடுதிகள் வெறிச்சோடி போயுள்ளன. இது இவ்வாறு இருக்க திருகோணமலை கடற்கரையோரங்களில் சிறிய வகை தும்பி இனங்கள் உல்லாசமாக சுற்றி வருவதையும் அவதானிக்க முடிந்தது. திருகோணமலை மாவட்டத்தில் சுற்றுலா பயணத்துறையில் பாரிய செல்வாக்கினை செலுத்தி வரும் நிலாவெளியில் உள்ள விடுதிகள் COVID-19 வைரஸ் தாக்கம் காரணமாக மூடப்பட்டிருந்த நிலையில் தற்போது திறக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் உள்ளூர் வெளியூர் சுற்றுலா பயணிகள் வருகை தராமல் நிலாவெளி கடற்கரை வெறிச்சோடி போயுள்ளது. இந்நிலையில் திருகோணமலை மாவட்டத்தில் சிறிய வெட்டுக்கிளி வகையைச் சேர்ந்த தும்பி இனங்கள் படையெடுத்துள்ளதை காணக்கூடியதாகவும் உள்ளது. திருகோணமலை கரையோர பகுதிகளை அண்டிய பிரதேசங்களில் இவ்தும்பி இனங்கள் உல்லாசமாக பறந்து திரிகின்றன. திருகோணமலை கடற்கரை பகுதியில் இருந்து புல்மோட்டை வரையான கடற்கரையோரங்களில் இத்தும்பி இனங்களின் நடமாட்டத்தை அவதானிக்கலாம். நேற்று மாலையிலிருந்து இன்று வரை இத்தும்பி இனங்கள் கடற்கரையோர பகுதிகளில் பறந்து திரிவதை காணலாம். UTVயின் மாலை நேர பிரதான செய்தி அறிக்கையில் தொடர்பான சர்வதேச செய்திகள். மியன்மார் வடக்கு பகுதியில் பச்சை மரகத கள்ளகழ்வு இடம்பெறும் ஜேட் சுரங்கத்தில் ஏற்பட்ட மண் சரிவில் சிக்கி 100க்கும் மேற்பட்டோர் பலியாகியுள்ளனர். குறித்த சம்பவம் அந்த நாட்டு நேரப்படி காலை 6 மணியளவில் இடம்பெற்றுள்ளது. மியன்மாரின் வடக்கு பகுதியில் பச்சை மரகதக்கல் அகழ்வு பணிகள் நடந்து வருகின்றன. இதில் ஜேட் சுரங்கத்தில் இன்று காலை மண் சரிவு ஏற்பட்டுள்ளது. இதில் 200 பேருக்கும் அதிகமானோர் மண் சரிவில் சிக்கியுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளதுடன் இன்று மாலை வரை 113 சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன. கச்சின் மாநிலத்தில் உள்ள அப்பகான் டவுன்ஷிப் பகுதியில் சுரங்க தொழிலாளர்கள் பணியில் ஈடுபட்டிருந்த போது பெய்த கன மழையால் இந்த பேரழிவு ஏற்பட்டுள்ளது. அங்கு சுரங்க தொழிலாளர்கள் பல $1 பில்லியன் மதிப்புள்ள பச்சை மரகத கற்களை அகழ்ந்து எடுக்கும் அபாயகரமான வேலையில் ஈடுபட்டனர். தேடுதல் மற்றும் மீட்பு நடவடிக்கை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. உலகின் மிகப்பெரிய பச்சை மரகத கற்களை கொண்ட நாடாக மியன்மார் விளங்குகின்றது. அதே இடத்தில் 4 வருடங்களுக்கு முன்னர் மரகதக்கல் அகழ்வில் ஈடுபட்ட சுமார் 300 பேர் வரை இதுபோன்ற ஒரு விபத்தில் உயிரிழந்தமை குறிப்பிடத்தக்கது.
இந்தியாவின் பீகாரில் நடைபெற்ற திருமணம் ஒன்றில் கலந்து கொண்ட 100க்கும் மேற்பட்டவர்களுக்கு கொரோனா இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. இதனிடையே திருமணம் முடிந்த ஒரே நாளில் மணமகனும் உயிரிழந்துள்ளார். தனிமைப்படுத்தல் சட்டத்தை மீறி இந்தியாவில் கடந்த ஜூன் 15ஆம் தேதி 30 வயதான பொறியியலாளருக்கு திருமணம் ஒன்று நடத்தப்பட்டுள்ளது. இந்த திருமணத்தில் ஏறத்தாழ 350 பேர் கலந்து கொண்டனர். திருமணம் முடிந்த மறுநாளே மணமகன் திடீரென்று மரணமடைந்தார். கொரோனா பரிசோதனை நடத்தப்படாமலேயே இறந்த மணமகனின் உடல் அடக்கம் செய்யப்பட்டது. இதனை அடுத்து அவர்களது நெருங்கிய உறவினர்களுக்கு நடத்தப்பட்ட சோதனையில் கொரோனா பாதிப்பு உறுதியானதாக பாட்னா மாவட்ட அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். திருமணத்தில் கலந்து கொண்ட உறவினர்கள் சிலரை பரிசோதனை செய்ததில் அவர்களில் 15 பேருக்கு கொரோனா இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. அதன் பின்னர் அங்கு சிறப்பு முகாம் அமைக்கப்பட்டு திருமணத்தில் கலந்து கொண்ட 300க்கும் அதிகமானோரை பரிசோதனை செய்ததில் அவர்களில் 117க்கும் மேற்பட்டவர்களுக்கு கொரோனா இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. அவர்கள் அனைவரும் தற்பொழுது தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். கொரோனா தொற்று அறிகுறிகள் இருந்தும் தங்களது மகனுக்கு திருமணம் செய்து வைத்ததோடு சமூக இடைவெளியை பின்பற்றாமல் 50க்கும் அதிகமானவர்களை திருமண நிகழ்வில் பங்கேற்க வைத்ததன் மூலம் குடும்பத்தினர் விதிமீறலில் ஈடுபட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இதனை அடுத்து அந்த குடும்பத்திற்கு 12 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. கொரோனா பாதித்து உயிரிழந்த பெண்ணின் உடலை ஜேசிபி இயந்திரம் மூலம் தூக்கி வீசி அடக்கம் செய்த மனிதநேயமற்ற சம்பவம் நிகழ்ந்துள்ளது. கொரோனாவுக்கு பலியானவர்களின் உடல்களை மனிதநேயமற்ற முறையில் தரதரவென இழுத்து சென்று தூக்கி வீசி அடக்கம் செய்யும் நிகழ்வுகள் நடந்து வருகின்றன. இதுபோன்ற ஒரு சம்பவம் கர்நாடக மாநிலம் பல்லாரியில் நேற்று முன்தினம் அரங்கேறியது. அதாவது கொரோனா பாதித்தவர்களின் உடல்களை சுகாதார ஊழியர்கள் ஜேசிபி இயந்திரம் மூலம் தூக்கி வந்து தரதரவென இழுத்து சென்று அடக்கம் செய்த சம்பவங்கள் நடந்தன. இது தொடர்பான வீடியோ காட்சிகள் வெளியாகி காண்போரின் நெஞ்சை பதற வைத்தன. கொரோனாவுக்கு இறந்தவரின் உடலை மனிதநேயமற்ற முறையில் அடக்கம் செய்த சம்பவம் மக்கள் மத்தியில் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்தியாவில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 6 லட்சத்தை கடந்துள்ளது. இதுவரை 17,000க்கும் அதிகமானோர் உயிரிழந்துள்ளனர். அங்கு ஊரடங்கு கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டதாலும் பரிசோதனைகளை தொடர்ந்து அதிகரிப்பதாலும் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டவர்களின் எண்ணிக்கை தொடர்ந்தும் உயர்ந்து வருகிறது. சீனாவில் பன்றிகளிடையே ஒரு காய்ச்சல் பரவி வருகின்றது. இந்த காய்ச்சல் கொரோனா வைரஸ் தொற்று போல உலக பெரும் தொற்றாக மாறும் அச்சுறுத்தல் உள்ளதாக ஆய்வாளர்கள் கவலை கொண்டுள்ளனர். கொரோனா வைரஸை தொடர்ந்து புதிய வைரஸ் பரவும் விவகாரத்தில் சீனாவின் ஒத்துழைப்பை உலக சுகாதார நிறுவனம் நாடியுள்ளது. இந்த வைரஸ் பன்றிகளிடையே பரவி மனிதர்களையும் தாக்கலாம் என தெரிய வந்துள்ளது. இந்த வைரஸை பொறுத்த மட்டில் உடனடியாக மனிதர்களை தாக்கும் ஆபத்து இல்லை என்று சொல்லப்பட்டாலும் கூட இது கொரோனா வைரஸ் தொற்று போல மாறும் அச்சுறுத்தல் இருப்பதாக ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர். இதுவும் புதிய வைரஸாக இருப்பதால் இதற்கு எதிரான நோய் எதிர்ப்பு சக்தி மனிதர்களுக்கு இருக்காது என குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த வைரஸ் பற்றிய கூடுதல் தகவல்களை பெறவும் ஒருங்கிணைந்து செயல்படவும் சீனாவை உலக சுகாதார நிறுவனம் நாடியுள்ளது. கொரோனா வைரஸ் பொருளாதாரத்தில் செலுத்தியுள்ள தாக்கம் காரணமாக உலகெங்கிலும் பல நிறுவனங்கள் ஆட்குறைப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றன. இப்படியான சூழலில் உலகின் மிகப்பெரிய விமான தயாரிப்பு நிறுவனமான ஏர்பஸ் 15,000 ஊழியர்களை பணி நீக்கம் செய்ய திட்டமிட்டுள்ளது. பிரிட்டனில் மட்டும் 1,700 பேர் வேலை வாய்ப்பினை இழப்பார்கள். ஜெர்மன், ஸ்பெயின் மற்றும் பிற பகுதிகளில் 1000க்கும் அதிகமானோர் வேலை இழப்பார்கள். ஊழியர் சங்கங்களுடன் இது தொடர்பான பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக கூறப்படுகிறது. செக்குடி அரசில் கொரோனா வைரசுக்கு விடை கொடுப்பதை குறிக்கும் வகையில் சார்ல்ஸ் பாலத்தில் நடந்த பிரியாவிடை விருந்து அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது. செக்குடி அரசு கொரோனா பரவலை தடுப்பதற்காக அமுல்படுத்தப்பட்ட ஊரடங்கு கட்டுப்பாடுகளில் கடந்த மாதம் பல்வேறு தளர்வுகள் அறிவிக்கப்பட்டன. கடந்த வாரம் இந்த கட்டுப்பாடுகள் மேலும் தளர்த்தப்பட்டு பொது நிகழ்ச்சிகளில் 1000 நபர்கள் வரை பங்கேற்கலாம் என அரசு அனுமதி அளித்தது. இந்நிலையில் கொரோனாவுக்கு பிரியாவிடை கொடுப்பதை குறிக்கும் வகையில் தலைநகர் பிராக்கில் உள்ள சார்ல்ஸ் பாலத்தில் வித்தியாசமான பிரியாவிடை விருந்து நிகழ்வு இடம்பெற்றது. செக்குடி அரசு நாட்டில் 12,000க்கும் மேற்பட்டோருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் 349 பேர் உயிரிழந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவில் புதிய கொரோனா வைரஸ் தொற்றாளர்களின் எண்ணிக்கை நேற்று முதல் தடவையாக 50,000 கடந்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் அமெரிக்காவில் மட்டும் 52,898 புதிய கொரோனா தொற்றாளர்கள் பதிவாகியுள்ளதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. அமெரிக்காவில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 27 லட்சத்தை கடந்துள்ளது. அதேவேளை கொரோனாவால் 1,30,000 பேர் உயிரிழந்துள்ளனர். உலக அளவில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 1 கோடியை தாண்டியுள்ளது. உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 5 லட்சத்தை கடந்துள்ளது. இதுவரை கொரோனாவிலிருந்து 59 லட்சம் பேர் மீண்டுள்ளனர்.
ஊரடங்கு கட்டுப்பாடுகளை ஆகஸ்ட் 3ஆம் தேதி வரை நீடித்து பங்களாதேஷ் அரசு உத்தரவிட்டுள்ளது. அங்கு இதுவரை 1,53,000க்கும் அதிகமானோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 1,900க்கும் அதிகமானோர் உயிரிழந்துள்ளனர். நோய் தொற்றை குறைப்பதற்காக கொண்டுவரப்பட்ட ஊரடங்கு கட்டுப்பாடுகள் நேற்று முன்தினத்துடன் நிறைவடைந்தது. இதையடுத்து ஊரடங்கு கட்டுப்பாடுகளை ஆகஸ்ட் 3ஆம் தேதி வரை நீடித்து பங்களாதேஷ் அரசு உத்தரவிட்டுள்ளது. இத்துடன் எமது மாலை நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது. தொடர்ந்தும் யூடிவியின் நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள்.